வணக்கம். இன்னைக்கு நீங்க நம்ம வீடியோக்கள்ல கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்த பங்குகளை பத்தி தான் ஆழமா அலச போறோம். உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஆய்வு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு தான் எங்களை இன்னும் அதிகமா உழைக்க வைக்குது. ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும். கமெண்ட்ஸ்ல வர எல்லா பங்குகளுக்கும் எங்களால உடனடியா வீடியோ செய்ய முடியறதில்ல. ஆமா, அது ஒரு நடைமுறை சிக்கல். அதனால உங்களுடைய பங்கு சம்பந்தமான சந்தேகங்களுக்கு உடனடி பதில்கள் கிடைக்கணும்னா எங்களுடைய இலவச டெலிகிராம் சேனல்ல சேருங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரி, நாம ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல ஃபைனான்ஸ், உரம், உணவு, எலக்ட்ரிக்கல்ஸ்னு பல துறை நிறுவனங்கள் இருக்கு. ஒவ்வொன்றையும் விரிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த ரிப்போர்ட்ல ஸ்ட்ராங் பைன்னு சொல்லப்பட்டிருக்கிற ஆர்இசி லிமிடெட் நிறுவனத்தை பார்க்கலாம். இது ஒரு அரசாங்கத்துக்கு சொந்தமான பவர் ஃபைனான்ஸ் நிறுவனம். கடந்த ஒரு வருஷத்துல இதோட விலை சுமார் 40% சரிஞ்சிருக்கு. ஆனா இதோட பிஇ ரேஷியோ வெறும் 5.33 தான். ரொம்ப குறைவு. ஆமா. அதே நேரம் ஆர்ஓஇ, அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 21% இருக்கு. ஒரு பக்கம் விலை பாதாளத்துல இருக்கு, ஆனா மறுபக்கம் அதோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப வலுவா தெரியுது. இங்க என்னதான் நடக்குது? இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த பங்கு விலையோட சரிவுக்கும் கம்பெனியோட செயல்பாட்டுக்கும் இருக்கிற வேறுபாடு தான். அப்படியா? ஆமா, அதோட ஆபரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 97% இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களோட கடன் வளர்ச்சி, அதாவது லோன் growth 15-20% இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. ஓ, இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, சந்தை இந்த நிறுவனத்தோட உண்மையான வலிமையை இன்னும் கவனிக்கல, இல்லன்னா தவறா புரிஞ்சிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த அரசாங்க நிறுவனங்களை முத்திர ஒரு காரணமா இருக்குமோ? நிச்சயமா. அதோட அரசாங்கத்தோட ஆதரவு, அப்புறம் இப்போ அவங்க புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், அதாவது ரினியூவபிள் எனர்ஜி துறையில அதிகமா கவனம் செலுத்துறது, இதெல்லாம் அதோட நீண்டகால வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும். சரி, அப்போ இது ஒரு மறைக்கப்பட்ட வாய்ப்புன்னு சொல்ல வரீங்க. அடுத்து பை ரேட்டிங்ல இருக்கிற கரூர் வைசியா வங்கி. ஆமா, கேவிபி கடந்த ஒரு வருஷத்துல 20% வளர்ச்சி கண்டிருக்கு. இதோட கிராஸ் என்பிஏ வெறும் 0.76% தான். இது ஒரு மிகச்சிறந்த அசெட் குவாலிட்டியை காட்டுது இல்லையா? அஃப்கோர்ஸ், பேங்கிங் துறையில அசெட் குவாலிட்டி தான் மிக மிக முக்கியம். 1%க்கும் குறைவான கிராஸ் என்பிஏங்கிறது ஒரு வங்கியோட சிறப்பான செயல்பாட்டை காட்டுது. அது மட்டும் இல்லாம எஃப்ஐஐ மற்றும் டிஐஐ நிறுவனங்கள் சேர்ந்து 55% பங்குகளை வச்சிருக்காங்க. அவங்க ஹோல்டிங்கும் அதிகரிச்சுட்டே வருது. இதுவும் முக்கியமான பாயிண்ட். இந்த பெரிய நிதி நிறுவனங்கள், அதாவது ஸ்மார்ட் மணின்னு சொல்லுவோம், அவங்க முதலீட்டு அதிகப்படுத்துறாங்கன்னா அந்த நிறுவனத்தோட எதிர்காலத்தின் மேல அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், ரீட்டைல் வளர்ச்சி இலக்குகள் எல்லாம் எப்படி இருக்கு? அதுவும் நல்லா இருக்கு. 8% நிலையான நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், அப்புறம் 18-20% ரீட்டைல் வளர்ச்சி இலக்குகள் வச்சிருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து இதை ஒரு நல்ல முதலீடா காட்டுது. ஓகே, அடுத்ததா சரிவுகளில் வாங்கலாம், அதாவது பை ஆன் டிப்ஸ்னு பரிந்துரைக்கப்படுற பாரதி பாஸ்பேட்ஸ். இது ஒரு உர நிறுவனம். ஆமா, இந்தியாவின் 2வது பெரிய பிரைவேட் பாஸ்பேட்டிக் உர தயாரிப்பாளர். கடந்த வருஷத்துல 41% வருமானம் கொடுத்திருக்கு. விற்பனை 49% அதிகரிச்சிருக்கு. ப்ரமோட்டர்களும் தங்களோட பங்குகளை அதிகரிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல அறிகுறி தானே? நிச்சயமா. இது ஒரு துறை சார்ந்த வளர்ச்சி கதை, அதாவது செக்டார் ஸ்பெசிபிக் ஸ்டோரி. நல்ல பருவமழை, அரசாங்க மானியங்கள், இதெல்லாம் விற்பனையை அதிகரிக்க ரொம்ப உதவுது. இதோட ப்ரொமோட்டர்கள் பத்தி சொல்லுங்களேன். ஜுவாரி அக்ரோ அண்ட் ஓசிபி மாதிரி வலுவான ப்ரொமோட்டர்களோட ஆதரவு இருக்கு. இது கம்பெனிக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்குது. சோ, ஒரு பக்கம் வலுவான நிதிநிலை, இன்னொரு பக்கம் சாதகமான துறைச்சூழல். இது ரெண்டும் சேரும்போது அது ஒரு சக்தி வாய்ந்த கலவையா அமையுது. அப்போ சரிவு ஏற்படும் போது வாங்குறது ஒரு நல்ல வியூகமா இருக்கும். சரி, இப்போ ஒரு வித்தியாசமான கதைக்கு வருவோம். ஒரு அதிவேக வளர்ச்சி கதை. கேஆர்என் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஆமா, இது ஒரு growth ஸ்டாக். வளர்ச்சி முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு பைன்னு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. இதோட ஆண்டுக்காண்டு விற்பனை வளர்ச்ி 126% இருக்கு. ஆமா, 126%. நம்பவே முடியல. ஆனா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இதோட பிஇ விகிதம் 72.7 மடங்கு. இது ரொம்ப ரொம்ப அதிகம் இல்லையா? இதுதான் முக்கியமான கேள்வி. வளர்ச்சிக்கு நீங்க எவ்வளவு விலை கொடுக்க தயாரா இருக்கீங்க? இதோட வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் ஏற்கனவே விலையில இருக்கு. அப்போ இது ரிஸ்க் இல்லையா? பெரிய ரிஸ்க். ஆனா அவங்களோட ஆர்டர் புக்கை வச்சு பார்த்தா அடுத்த வருஷமும் 50%க்கும் அதிகமான வருவாய் வளர்ச்சியை எதிர்பார்க்கறாங்க. நிதி நிறுவனங்களும் தங்களோட முதலீட்டை அதிகரிச்சிட்டு வராங்க. இது ஒரு கிளாசிக் growth vs வேல்யூ நிலைமை மாதிரி தெரியுது. கரெக்ட். ரிஸ்க் அதிகம், ஆனா வருமானமும் அதிகமா இருக்கலாம். சரி, அடுத்த பகுதிக்கு போலாம். அக்யூமுலேட் கேட்டகரி. இதுல முதல்ல ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ். இது ஒரு மீண்டு வரும் கதை, ஒரு டர்ன் அரவுண்ட் ஸ்டோரி. ஆமா, கடந்த ஒரு வருஷத்துல 44% சரிவு கண்டிருக்கு. இது ஒரு பெரிய சரிவு. ஆனா 2ஆம் காலாண்டு நிகர லாபம் 28% அதிகரிச்சிருக்கு. அப்போ ஒரு கடினமான வருஷத்துக்கு பிறகு நிலைமை இப்போ சீராகுதா? இங்க நாம முக்கியமா பார்க்க வேண்டியது அதோட வேல்யூவேஷன். இவ்ளோ பெரிய விலை சரிவுக்கு பிறகு ஒரு மார்க்கெட் லீடருக்கு 19x PE கொஞ்சம் கவர்ச்சிகரமா தெரியுது. அவங்க பிசினஸ்ல ஏதாவது மாற்றம் இருக்கா? இருக்கு. அவங்க இப்போ FMEG, அதாவது ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரிக்கல் குட்ஸ் துறையில தங்களோட பிசினஸை விஸ்தாரம் செய்றாங்க. இது ஒரு முக்கியமான வளர்ச்சி காரணி. அதனாலதான் அக்யூமுலேட் பண்ண சொல்றாங்களா? படிப்படியா வாங்க சொல்லி? ஆமா,
இது வந்து படிப்படியா வாங்குறதுக்கு ஒரு பொருத்தமான வியூகம். ஏன்னா இது ஒரு மீண்டு வரும் நிறுவனம். அவங்களோட திட்டம் வேலை செய்தான்னு பார்த்துட்டே முதலீடு பண்ணலாம். ஓகே, இதோ பெரிய விலை சரிவை சந்திச்ச இன்னொரு பங்கு அக்ரோ கேபிட்டல் 30% சரிவு. இது ஒரு டெக்னாலஜி சார்ந்த MSME கடன் வழங்கும் நிறுவனம். இதோட வருவாய் வளர்ச்சி 38%ஆகவும் பிரைஸ் டு புக் விகிதம் 0.81 ஆகவும் இருக்கு. இது நல்லா தானே இருக்கு? ஆமா, அது நல்லா இருக்கு. ஆனா இதுல சில எச்சரிக்கை அறிகுறிகளும் இருக்கு. என்ன அது? ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ரொம்ப குறைவா இருக்கு. அது மட்டும் இல்லாம FII நிறுவனங்கள் தங்களோட பங்குகளை வித்துட்டு இருக்காங்க. அப்போ இதுல நல்ல மற்றும் கெட்ட சிக்னல்களோட ஒரு கலவை இருக்கு. சரியா சொன்னீங்க. அவங்க ப்ரொஃபெக்டஸ் கேபிட்டலை வாங்கினது அவங்களோட AUM, அதாவது அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட்டை கணிசமா உயர்த்தியிருக்கு. 3 வருஷத்துல 115% லாப வளர்ச்சிங்கிறது அபாரமானது. ஆனா இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங், FII விற்பனை இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. அதனாலதான் இது சரிவுகளில் வாங்குங்கள் பார்வைக்குள்ள வருது. இது ஒரு நீண்டகால முதலீட்டு வாய்ப்பு, உடனடி லாபத்துக்கானது இல்ல. சரி, இந்த பகுதியில கடைசியா ஒரு மருந்து நிறுவனம் கோஹான்ஸ் லைஃப் சயின்சஸ். கோஹான்ஸ் லைஃப் சயின்சஸ் கடந்த 1 வருஷத்துல 59% ஒரு மிகப்பெரிய சரிவை கண்டிருக்கு. கிட்டத்தட்ட பாதிக்கும் மேல. ஆனா இதோட ஆபரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 26% வலுவா இருக்கு. இங்க என்னதான் பெரிய கேள்விக்குறி? பெரிய கேள்விக்குறி, ப்ரொமோட்டர் தன்னோட பங்குகளை அதிக அளவுல வித்ததுதான். இது ஒரு பெரிய ரெட் ஃபிளாக் ஆச்சே. ஆமா, ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட் இருக்கு. என்ன அது? ப்ரொமோட்டர் வித்தாலும் உள்நாட்டு நிதி நிறுவனங்கள், அதாவது DII, தங்களோட பங்குகளை மும்மடங்காக்கியிருக்காங்க. அப்படியா? இது ஒரு மாறுபட்ட கருத்துக்களை காட்டுதே. ஆமா, ஒரு பக்கம் ப்ரொமோட்டர் வெளியேறார், இன்னொரு பக்கம் பெரிய நிறுவனங்கள் உள்ள வராங்க. கம்பெனிக்கு வலுவான மார்ஜின் இருக்கு, 20% வளர்ச்சி கணிப்பும் இருக்கு. இதுல இருக்கிற ஒரே ரிஸ்க் இந்த ப்ரொமோட்டர் வெளியேற்றம் தான். சந்தைக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு தெரியுமா? இதுதான் ஒரு முதலீட்டாளர் கேட்க வேண்டிய முக்கிய கேள்வி. கரெக்ட். சரி, அடுத்ததா ஹோல்டு பிரிவுக்கு வருவோம். இதுல முதல்ல கோகுல் அக்ரோ ரிசோர்சஸ். இது ஒரு சமையல் எண்ணெய் தயாரிப்பாளர். இதோட ROE 26.5% மிக அதிகமா இருக்கு. ஆனா லாப மார்ஜின் வெறும் 3% தான். நிதி நிறுவனங்களோட ஹோல்டிங்கும் மிக குறைவு. இது வந்து சமையல் எண்ணெய் துறையில ரொம்ப இயல்பானது. இது ஒரு அதிக அளவு விற்பனை, குறைந்த லாபம் கொண்ட தொழில், வால்யூம் பிசினஸ். ஓ, அதிக ROE நல்லதுதான். ஆனா இந்த தொழில் வந்து உலகளாவிய மூலப்பொருள் விலைகளை பொறுத்து ரொம்ப மாறக்கூடியது. நிலையற்ற தன்மை அதிகம். அதனாலதான் பெரிய முதலீட்டாளர்கள் அதிகமா இல்லையா? இருக்கலாம். அந்த குறைந்த இன்ஸ்டிடியூஷனல் ஹோல்டிங் பெரிய முதலீட்டாளர்கள் இந்த நிலையற்ற தன்மையை கண்டு கொஞ்சம் அஞ்சுறாங்கங்கிறத காட்டுது. அடுத்து ஹெரிடேஜ் ஃபுட்ஸ், தென்னிந்தியாவுல ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு பேரு. ஆமா, ஒரு நிலையான பால் தொழில் நிறுவனம். 19.5% வலுவான ROE இருக்கு. ஆனா வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கு. PE வந்து 28.4x இருக்கு. FIIகளும் தங்களோட பங்குகளை குறைச்சிட்டு வர்றாங்க. இது வந்து ஒரு நல்ல நிறுவனம், ஆனா விலை அதிகமான பங்குங்கிற ஒரு கிளாசிக் நிலைமை. அதாவது கம்பெனி நல்லா செயல்படுது, போதைய விலை அந்த நல்ல செய்திகளை ஏற்கனவே உள்ளடக்கி கொண்ட மாதிரி தெரியுது. அதனாலதான் FIRவும் கொஞ்சம் குறையுது. அவங்க வேற இடங்கள்ல சிறந்த மதிப்பை காண்பதா இருக்கலாம். கடைசி பங்கு கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சியூமர், ஒரு வீட்டு உபயோக பொருள் பிராண்ட். கடந்த வருஷத்துல 39% சரிவு, காலாண்டு விற்பனையில 10% வீழ்ச்சி. சமீபத்திய செயல்பாடு கொஞ்சம் பலவீனமா இருக்கு. ஆமா, இத பெரிய நுகர்வோர் சந்தையோட ஒப்பிட்டு பார்த்தா பலவீனமான தேவை ஒரு பெரிய தடையா இருக்கு. அவங்க கிராம்ப்டன் 2.0 ஒரு பிரீமியம் வியூகத்தை முயற்சி பண்றாங்க. ஆனா PE இன்னும் 33 மடங்கா இருக்கு. வளர்ச்சி வலுவா இருக்கும்போது அதிக PE நியாயப்படுத்தலாம். ஆனா விற்பனை குறையும் போது அது கவலைக்குரியது. இதுல ப்ரொமோட்டர் இல்ல, நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 87% பங்குகளை வச்சிருக்காங்க. ஆனா FIIகள் பங்குகளை குறைக்கிறாங்க. இது ஒரு மாற்றத்துல இருக்கிற நிறுவனம். ஒரு தெளிவான மீட்சி அறிகுறிகளுக்காக காத்திருக்கிறது நல்லது. வெளிய மட்டும் பார்க்காம நிறுவனத்தோட செயல்பாடுகளையும் ஆழமா பார்க்கணும். ஆமா, ஒரு பெரிய விலை சரிவு வந்து எச்சரிக்கையாவும் இருக்கலாம், இல்லனா ஒரு பெரிய வாய்ப்பாவும் இருக்கலாம். கரெக்ட். இது கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வியை எழுப்புது. உங்க சொந்த முதலீட்டு ஸ்டைல் என்ன? நீங்க ஒரு வளர்ச்சி முதலீட்டாளரா இல்ல மதிப்பு முதலீட்டாளரா? இந்த பங்குகள்ல எந்த கதை உங்களை கவர்ந்ததுங்கிறது உங்க முதலீட்டு ஸ்டைலை பொறுத்து மாறும். சிறந்த பங்குன்னு ஒண்ணுமே இல்ல. உங்க குறிக்கோளுக்கும் ரிஸ்க் எடுக்கும் திறனுக்கும் எது சிறந்ததோ அதுவே சிறந்த பங்கு. அருமையான ஒரு முடிவு. இப்ப நாங்க உங்க கருத்துக்களை கேட்க விரும்புறோம். அடுத்து எந்த பங்கை அனலைஸ் செய்யணும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த தலைப்பை பற்றி உங்க எண்ணங்களையும் பகிர்ந்துக்கோங்க. ஒரு மிக முக்கியமான நினைவூட்டல், எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஒரு நிதி ஆலோசகர்கிட்ட கலந்து பேசுங்க. இந்த காணொளி கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே. எங்களோட முயற்சிக்கு ஊக்கமளிக்க லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. அடுத்த முறை சந்திப்போம். நன்றி.